ஆஹ் இந்த நிகழ்விற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சில ஆஹ் நல்ல விஷயங்களோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் நமக்கு. ஏன் அப்படின்னா, ரெண்டு சிறந்த விமர்சகர்கள் நமக்கு முன் வந்திருக்காங்க இந்த இன்னி நிகழ்வை எடுக்கிறதுக்கு. அவங்க வழக்கமாக நம்ம படிச்சுட்டு புக் எடுக்கிறோம், இல்லை புக்கு ஆர்வத்தில் எடுக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. எனக்கு புக்கு படிக்க பிடிக்கும், படித்த கதையை சொல்கிறதுக்கு பிடிக்கும், நான் எடுக்கிறேன். ராம்க்கு நான் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது, அதனால படிக்கிறேன், அந்த கதையை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முயற்சி. பட் எனக்கு படிக்கவும் தெரியும், நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போதும் ஆர்வமாக இதில் வந்து கலந்துக்கிறது, நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து அவங்களோட உதவி கரத்தை நீட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து நமக்கு பெரும் துணையாக இருக்கிறவங்க. அவங்க இந்த இடத்துல எடுக்கிறது நம்ம தமிழ் வாசகர் வட்டத்தின் ஒரு பெருமையான தருணம். குறிப்பாக வந்து எடுக்கிற ஐயா ஸ்ரீலிங்கம் சார் வந்து இன்னைக்கு இங்கே புக்கு நமக்கு வந்து அவர் ஒரு புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுறாரு அப்படின்றது அது நமக்கு கிடைச்ச பெருமை. அவர் வந்து இன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு அப்படிலாம் இல்லை, அவர் வந்து இன்னைக்கு எடுக்கிறது நமக்கு கிடைச்ச பெருமை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீலிங்கம் ஐயா வந்து ஒரு யூட்டால தமிழ் பள்ளி நடக்கிறதுக்கு ஒரு முழு முதற் காரணமான ஒரு மனிதர். அதுவும் நான் வீட்டு பக்கத்தில் இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் இருந்தது ஓரம்ல இருந்து இங்கே நடக்கிற கிளாஸ்க்கு வர்றது, இந்த மாதிரி அவரோட முழு என்னோட மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள் இது மற்றவங்களோட வார்த்தையை எடுத்துக்குவானா, இல்லை தமிழ் நம்ம வாசகர் வட்டத்தோட வார்த்தையை எடுத்துக்கோனா, ஏன் வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழ் பள்ளி வந்ததுக்கு முழு முதற் காரணம் ஸ்ரீலிங்கம் சார் அப்படின்றது என்னோட அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து எடுக்கிறது, அவர் எந்த அளவு இதை அங்கீகாரம் பண்றாரு அப்படின்றது. அடுத்து அனிதா கடைசியா வந்து நமக்கு குழந்தைங்களுக்கான நிகழ்வு நடக்கும்போது என்னதான் கதை சொல்றது இல்லை படிச்சது நல்லா சொல்றது அப்படின்றது எல்லாருக்கும் கைவந்த கலையா இருந்தாலும், குழந்தைங்களை ரீச் பண்றது அப்படின்றது ஒரு சிலரால மட்டுமே செய்யக்கூடிய காரியம். அப்ப நாங்க ரெண்டு பேரும் வந்து ஹெல்ப் கேட்டோம். ஒன்னு ராஜி, இன்னொன்னு அனிதா. ரெண்டு பேருமே தயங்காம வந்து அன்னைக்கு அந்த சூழ்நிலையில அத்தனை குழந்தைங்களையும் கட்டி போட்டு உட்கார வச்சாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன், நான் குரூப்ல போட்டேன், இன்னும் ஒரு கதை சொல்றதுக்கு நேரம் இருக்கு, யாருக்காவது விருப்பமா அப்படின்னு இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அனிதா. இதெல்லாம் வந்து நம்மளோட வாசகர் வட்டம் வளர்ந்து வர்றதை காமிக்கிறது. அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. ரெண்டாவது, நம்ம கலந்துக்கிறவங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாயினே தான் இருக்கு. ரொம்ப ஊக்கமூட்டும் ஒரு செயலா இருக்கு. இந்த ஒரு மனநிறைவான மன நிறைவோட இன்னைய நிகழ்வுக்கு போகலாம் அப்படின்னா, கடந்த வாரம் நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. நம்ம முன்னாள் தமிழ் சங்க தலைவர் வந்து கிருபா அவர்கள் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தாரு. நான் கூட வந்து வீட்டுக்கு அன்னைக்கு காட்டு வீட்டுக்கு கரெக்டாக போனா உதயா சொன்னாங்க, புக்கு கொடுக்க ஏதோ ஒரு புக்கு எடுக்க வந்திருக்காரு, இல்லை புக்கை எடுத்துன்னு போன புக்கை திரும்ப கூட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி உள்ள போனேன். ஒரு பெரிய பிக் ஷாப்பர் ஃபுல்லாக புக்ஸு. நான் நேராக சொல்லிடுவேன், அந்த புக்கை ஃபர்ஸ்ட் மேலே எடுத்து பார்த்தேன். மேலே பார்த்தது ஒரு 2 புக்கு. இந்த புக்கை போய் எடுத்துன்னு வந்திருக்காரடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அந்த 2 புக்கை எடுக்கும்போது அது எனக்கு விருப்பம் இல்லாத புத்தகங்கள்னு வச்சுங்களேன். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள பார்க்க சுரங்க மாதிரி புதையல் மாதிரி வந்துனே இருக்கு. இருக்க புத்தகங்கள் எல்லாமே அற்புதமான புத்தகங்கள். இன்னைக்கு அடுக்கி வச்சிருக்கிறதுல எல்லாமே அவரோட புக்குகள். அந்த புத்தகங்கள்லாம் வந்து நமக்கு வாங்க முடியுமான்றது கூட சந்தேகம்தான். அப்படிப்பட்ட நாப்பிச்சமூர்த்தியோட புக்கு அதுல இருக்கு. நாப்பிச்சமூர்த்தி வந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். நம்ம கிட்ட அவரோட புக்ஸ் எதுவும் இல்லை, அவரோட புக்லாம் கூட அதுல இருக்கு. அத்தனை புத்தகங்களே நமக்கு வந்து தூக்கி போடணும், இல்லை இது எதுக்கு அப்படின்லாம் யோசிக்காம அதை ஒரு பிக் ஷாப்பில் தூக்கி வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவரோட அன்பான மனதிற்கு வாசகர் வட்டமும் நமது நண்பர்களும் பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிருபா, உங்களோட கைத்தட்டல் மூலமா வந்து இங்க இருக்கு சார். ஸோ ஆமா, எங்களுக்கு அது வந்து ஒரு பெரும் புதையல் அது. அதனால உபயோகம்ன்றத வார்த்தையை விட அது எங்களுக்கு கிடைச்ச பெரும் புதையல். ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து இன்ப அதிர்ச்சியா கவிஞர் குருமூர்த்தி வந்திருக்காரு. தன்னுடைய பிஸியான ஸ்கெடியூலுக்கு அப்புறமா புத்தகங்களை வெளியிட்டு இன்னைக்கு அந்த
சராசரி வாசகன்ற இடத்துல போயிட்டு ஆசிரியரா மாறி இருக்கிற ஆசிரியர் குருமூர்த்தி வந்திருக்காரு இன்னைக்கு. அவரோட முன்னிலையில மேலும் தாமதமின்றி இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாம். இன்றைய முதல் விவரிப்பாளரை பத்தி விவரிக்க அறிமுகம் செய்ய மோகன். கலை. ஸோ யூட்டா வாசகர் வட்டத்தின் சார்பாக ஐயாவை வந்து சொல்லணும்னா, எனக்கும் ஐயாவை இணைச்சது தமிழ் தான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, எவ்வளோ வருஷம் தெரியாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சாமல் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வர்றப்போ நாங்கள் பார்க்கில் ஐயா பேத்தி வந்து பார்க்கில் இருக்கிறாங்க. நான் என் பையனை வெளியில் கூப்பிட்டு வரப்போ 2 பேரும் தமிழில் பேசினது தான். அப்போ தான் தமிழ் தான் எங்களுக்கு 2 பேர்த்தையும் இணைச்சிது. அப்போ ஐயாவை பற்றி எனக்கு தெரியாது. அதான் ஃபஸ்ட்டு அறிமுகம் எனக்கு. தமிழ் சங்கம், தமிழ் ஆரம்பிச்சதும் கூட, தமிழ் ஸ்கூல் பற்றியும் கூட எனக்கு தெரியாது அந்த டைமில். ஆக்சுவலாக சின்ன பெரிய பையன், நான் தமிழ் ஸ்கூலுக்கு போகல அப்போல்லாம். அப்போ உங்களுக்கு தமிழ் அதுக்கப்புறம் தான் தமிழ் ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தேன். தமிழ் ஸ்கூல் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு ஐயா வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாருன்னு தெரியும். ரொம்ப ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கவிஞர் குருமூர்த்தியோட புக்கோட அறிமுக விழாவுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு மணி நேரம் பேசினோம் ஃபோனில். அப்போ தான் ஐயாவோட பன்முகத்தன்மையை தெரிஞ்சுது. அவர் ஒரு ஆசிரியர், கவிஞர், இந்தியாவில் எவ்வளவு தமிழ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் ரேடியோவில் வந்து உங்களுக்கு தமிழ் எப்படி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசணும். இதுக்கு ஐயாவை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ஸோ இதோட முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு ஐயா இன்னைக்கு வந்து ஜெயமோகனோட எழுதிய ஆடகம் சிறுகதையை பற்றி பேச போகிறாங்க. இது கொஞ்சம் இப்போ தான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படிங்கிறது, எல்லாத்துக்குமே அந்த நம்ம எல்லாருமே ஒரு 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 நரம்புல இல்லையா, சில இதில் வந்து நமக்கு இந்த பக்கம் ஒரு மெல்லிய கோடு தான். அதாவது வந்து இந்த பக்கம் சாயருக்கு ஏதோ ஒரு பக்கம் படிச்சவர் ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கல, இந்த பக்கம் சாயல, ஒரு மெல்லிய கோடு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கவிதை படிச்ச மாதிரி இல்லைங்களா? கவிதை இல்லையா, ஏதோ ஒரு இது. ஆமா, அது கரெக்டு. ஆமா. ஸோ அவர் எழுதின 2 கவிதை படிச்சுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்பவுமே கொஞ்சம் சோகமா இருக்கிறப்ப, எல்லாம் சுச்சுவேஷன் நல்லா போகாதப்ப அந்த பித்தன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்னொன்று வந்து ஆலாபனைன்னு நினைக்கிறேன், ஆலாபனை. ஸோ அதில் தான் ஏதோ இந்த மாதிரி ஒரு கவிதை படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. இந்த கதை அதோட ஆலாபனையில். கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப காலம் தாழ்த்தாமல் ஐயாவோட கதையை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். வாங்க ஐயா. யூட்டா தமிழ் வாசகர் வட்டத்தின் இன்றைய நிகழ்ச்சியிலே எனக்கு பேச அல்லது ஒரு கதையை உங்களோடு பரிமாறிக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கிய அனைவருக்கும் முதற்க நன்றி. ஆரம்பத்தில் சில நல்ல வார்த்தைகள் சொன்னார். இந்த அனைத்து நல்ல செயற்பாடுகளும் நான் மட்டும் புரிந்ததல்ல, என்னோடு சேர்ந்து பல பேர் சேர்ந்து செய்தனால்தான் இது நமக்கு சாத்தியமாச்சு. எந்த படினாலும் அதற்கு ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அந்த ஒத்துழைப்பு இல்லாட்டி எந்த நிகழ்ச்சியும் நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த வாசகர் வட்டம் கூட ஒரு சிலரால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள் எல்லாம் தருகின்ற ஒத்துழைப்பு தான். சரியா? நம்ம கலைஞாவன் அவர்கள் நம்ம குழுவில் ஒரு விஷயம் போட்டிருந்தாரு, இலங்கை தமிழில் பேச போகிறார் அப்படின்ட்டு. உண்மையிலே இலங்கை தமிழில் பேசினா உங்களுக்கு பல பேர் புரியாது. அதாவது இலங்கை தமிழர் என்று சொன்ன உடனே எல்லாருக்குமே நினைவு வர்றது வந்து அந்த யாழ்ப்பாண தமிழ் மட்டும்தான். ஆனால் இலங்கையில் எங்களை போன்ற ஒரு இந்திய வம்சாவளி மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அந்த இந்திய வம்சாவளி மக்கள் கிழக்கு வடக்கு மாகாணத்தில் வாழ்கிறவங்க இல்லை. அவங்க மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க. அவங்கள வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இலங்கைக்கு கொண்டு போனவங்க. அந்த பரம்பரையில் வந்தவன் தான் நான். சரியா?
அப்போ நான் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இந்திய வம்சாலையை சேர்ந்தவர்கள். அப்போ நாங்கள் பேசுகிற தமிழும் இலங்கை தமிழர், அதாவது யாழ்ப்பாணம் அவங்க பேசுகிறதும் ரொம்ப வித்தியாசம். ஆனால் அவங்க தமிழ் வந்து பொதுவாகவே இலங்கையில் எல்லா மக்களுமே தமிழ் பேசுகிறவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆங்கில வார்த்தைகள் இடம்பெறவே பெறாது. வீட்டில் எந்த பேச்சு பேசினாலும் சரி, அதே போல் வெளியில் பேசினாலும் ஆங்கில வார்த்தைகள் கலப்படமே இருக்காது. அதே சமயத்தில் இந்த யாழ்ப்பாண தமிழில் பேசலாம், ஆனால் அந்த யாழ்ப்பாண தமிழ் புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு கேட்க இனிமையாக இருக்கும். இப்போ இலங்கையில் இருக்க போது இந்த யாழ்ப்பாண தமிழில் சில திரைப்படங்கள் கூட எடுத்தாங்க, ஆனால் அது வெற்றி அளிக்கலை. ஏன்னு கேட்டால் நம்ம இந்திய தமிழ் பேசி பேசி அந்த மாதிரி திரைப்படங்கள் எடுத்தனால இந்த யாழ்ப்பாணத்து மொழியில் எடுத்த படம் அவ்வளோ வெற்றி பெறல. சரி, பொதுவாகவே நான் ஒரு ஆசிரிய பின்னணியில் வந்தனால எப்பயுமே ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிப்பேன். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, என் கதையின் தலைப்பு என்ன? ஆடகம். யாராவது கூகுள் பண்ணி பார்த்தீங்களா ஆடகம்னா என்னன்னு? யாருமே பார்க்கல. ஓகே. ஆடகம், சரியா? அந்த கதையின் தலைப்பு என்ன, இது என்ன தலைப்புங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிடுறீங்க, சரியா? நம்ம எல்லாருக்கும் கதை பிடிக்கும், சரியா? ஒரு கதை நமக்கு ஏன் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தளவில் கதையின் அந்த தலைப்பு நல்லா இருந்தால் ரொம்ப விரும்புவேன். அதே போல் கதாநாயகன், கதாநாயகி, கரு, அப்புறம் அதில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் எல்லாத்துக்கும் மேலாக அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வர்றாரு, அது நமக்கு என்ன படிப்பினை தரும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அந்த வகையில் இந்த கதையில் ஒரே ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாசகத்தையும் காலப்போக்கில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இப்போ கதையின் பேரை நான் சொல்லிட்டேன், ஆடகம். கதாபாத்திரங்கள், இந்த கதாபாத்திரங்கள் ரெண்டு முக்கியமானவர்கள். ஒருவர் கதாநாயகன், அவர் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ரான்னு மட்டும்தான் போடுறாரு. நான் நமது வசதிக்காக ராகவன் அப்படின்னு வச்சுக்கிறேன். மற்றது இன்னொரு முக்கியமான ஒரு ஆய்வு விஞ்ஞானி, அவர் பேர் ஜான் சுந்தர். அப்போ ஜான் சுந்தர் மற்றும் கதாநாயகன் ராகவன் அல்லது ராகவ் இருவரும் தான் அந்த கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரங்கள். நிறைய உதிரி கதாபாத்திரங்கள் இருக்காங்க, அதெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை. சரி, அடுத்தது கதையின் பேரை பார்த்துட்டோம், கதாபாத்திரங்களை பார்த்துட்டோம். இனி கதைக்களம்னா உங்களுக்கு தெரியும் கதை எங்கே நடக்குது அப்படின்னு. இந்த கதை ஆகம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. ஆகம்பைங்கிற இடம் தென்னகத்தில், அதாவது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு இடம் ஆகம்பை. இந்த ஆகம்பை சிரபுஞ்சி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சிரபுஞ்சி அதிக மழை பெய்கின்ற ஒரு இடம். அதே போல் இந்த ஆகம்பையும் அதிகமான மழை பெய்கின்ற ஒரு இடம். இந்த ஆகம்பை ஒரு சுற்றுலாத்தலம். மற்றது நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குது, அதிக மலை, அழகான மலைகள். இதை எல்லாத்த விட ராஜநாகம் அப்படிங்கின்ற ஒரு பாம்பு வகை அதிகமாக உள்ள ஒரு இடம் அது. அப்போ இது ஒரு அழகான சுற்றுலாத்தலம், அதிக மலை உள்ளது, நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கு, அதிக மலை, அழகான மலை இருக்கு. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தான் நம்ம கதாநாயகன் அங்கே வர்றாரு. சரி, இவர் ஏன் அந்த இடத்துக்கு வர்றாரு? இந்த மாதிரி ஒரு இளைஞன் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு ஏன் போவான்? சொல்லுங்க பாப்போம். ஒரு இளைஞன் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு ஏன் போகணும்? சரி, ஓகே. சுற்றுலாத்தலத்துக்கு ஒரு இளைஞன் ஏன் போவார்? ஒரு இளைஞன் அதுதான் சொல்ல வரேன். ஒரு இளைஞன் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு ஏன் போவாரு? இன்பு சுற்றா போவாரு. யாரோடு போவாரு? காதலியோட போகலாம், மனைவியோட போகலாம், நண்பர்களோடு போகலாம், சரியா?
ஆனா இதுக்கு ஏன் போறாரு அப்படின்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. தற்கொலை செய்து கொள்வதற்காக போறாரு. அந்த இடத்துக்கு தற்கொலை செய்ய போறாரு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அந்த அழகான இடத்துக்கு தற்கொலை. சரி, இப்ப நம்ம கதாநாயகன் மனநிலையை பார்ப்போம். இவர் ஒரு மனச்சிக்கல் நிறைந்தவர், நரம்பு தளர்ச்சி, பயந்த சுபாவம் உள்ளவர், உடம்பு எப்போ பார்த்தாலும் குளிராதான் இருக்கும். யாரும் அவன் கையை தொட்டு பார்த்தா குளிரா இருக்கும். அதே போல எப்பொழுதுமே கனவு காண்பவர். எந்த மாதிரி கனவு? தற்கொலை பண்ணிக்கணும், சாகணும் அப்படிங்கிற அதே மாதிரி கனவுல உள்ளவர். இவருக்கு இந்த மாதிரி சாக வேண்டும் என்ற எண்ணம் கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கு. சாகணும் சாகணும் கனவு காணும். இது காரணம் அவருக்குள்ள நரம்பு தளர்ச்சி, மற்றது மனச்சிக்கல். சரியா? அது மட்டும் இல்லை, இன்னொரு வினோதமான ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா, இவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு சில இடங்களை கூட தெரிவு பண்ணியிருந்தாரு. லடாக் மலை உச்சியில போயிட்டு அங்கிருந்து நான் தற்கொலை பண்ணிக்கிறணும், அல்லது ஒரு நீர்வீழ்ச்சிக்கு உயரத்துக்கு போய் அங்கிருந்து தற்கொலை பண்ணிக்கொள்ளணும், அல்லது ஒரு கட்பாறை மேல தான் படுத்திருக்கணும், அந்த கட்பாறையிலிருந்து கையை விரிச்சுக்கிட்டு அப்படி நல்லா படுத்திருக்கணும், அப்போது நல்ல நிறைய மழை பெய்யணும், அந்த மழையானது இவர் அப்படி உருட்டி கீழே போய் தள்ளி சாகணும் அப்படிங்கிற மாதிரி பல கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கவர். சரி, இப்படிப்பட்டவர் ஒருத்தர் டாக்டர் போகலையா, வைத்தியம் பார்த்துக்கொள்ளலையா அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, இல்லை டாக்டர்கிட்ட போயிருக்காரு, ஒரு மனநல நிருபர்கிட்ட போயிருக்காரு. அந்த நிருபர் மனநல வைத்தியர் சொல்றாரு, உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, மற்றது இது ஒரு வகையான மனநோயும் கூட. ஆனால் நீங்கள் உங்கள் மனக்கதவை நல்லா திறக்கணும், நீங்கள் நல்லா மூடிக்கொண்டு கனவு காண்டு அந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நல்ல வைத்தியர் என்ன செய்யறாரு, நிறைய மருந்துகள்லாம் கொடுக்குறாரு. இவர் அந்த மருந்துகளை சாப்பிடுவார். சாப்பிட்டு உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி அசதியாக வரும், களைப்பாக வரும். களைப்பாக வரணுன்னா திரும்பவும் தூங்கிடுவார். திரும்ப கனவு காணுவார். கனவு கண்டா அந்த கனவு எப்படிப்பட்ட கனவாக இருக்கும்? சாகணும், தற்கொலை பண்ண, இதே என்னன்னா. அதே போல தான் அந்த நாளும் இவர் மருந்தெல்லாம் குடிக்கிறாரு, தூங்குறாரு, கனவு வருது, எழும்புறாரு, முடிவு பண்ணிடுறாரு, இதுதான் கடைசி நாள், இன்னைக்கு நான் எப்படியாவது போய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, பெங்களூருக்கு தனி பெங்களூருக்கு ட்ரெயின் எடுத்து போறாரு. அங்கேருந்து பஸ் எடுத்து போய் இந்த ஆகம்பை எடுத்து போய் இறங்குறாரு. அவர் போய் இறங்குற நேரம் காலையில் 8 மணி. அப்போ இது அதிகமான மழை பெய்கின்ற ஒரு இடம்னு நான் அவங்களுக்கு சொன்னேன் இல்லை. அப்போ போய் இறங்குறாரு. அதே பஸ்ல இருந்து 2 பேர் இறங்கி கொடையை வச்சுக்கிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. அதுக்கு பிறகு இவர் என்ன ஒரு நல்ல ரெயின் கோட் போட்டுக்கிட்டு போய் அவரும் இறங்கி பார்க்குறாரு. அப்போ அதிகம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு தேநீர் கடைக்கு போகிறாரு. தேநீர் கடைக்கு போய் தேநீர் வாங்கி குடிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஹோட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்னு. உடனே அங்கே உள்ள அந்த தேநீர் கடையில் உள்ளவர் சொல்கிறாரு, இங்கே தங்கவா சாப்பிடவா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை தங்குறதுக்கு அப்படின்னு. கொஞ்சம் முன்னாடி தூரம் போனீங்கன்னா ஒரு லாட்ஜ் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாரு. சரி, அந்த லாட்ஜுக்கு போடுறாரு. லாட்ஜுக்கு போன உடனே அங்கே லாட்ஜ் நல்லா திறந்துருக்கு, யாருமே இல்லை. அப்போ உள்ளே போனதும் ஒரு மேசை இருக்குது, மேசையில் இப்படி தட்டுறாரு. அப்போ ஒரு வயதான முதியவர் வர்றாரு. ஒரு தேநீர் கோப்பையோட வெளியே வர்றாரு. அவர் கன்னடத்தில் எந்தங்கிறாரு. ரூம் இருக்கான்னு அப்படின்னு. ஓ தமிழா அப்படின்னு ஒன்னே அவர் ரூம் என்ன விலை, என்ன சார்ஜு, அப்புறம் சுடு தண்ணி காலையில் 10 மணிக்கு தான் உங்களுக்கு வரும், அதுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே ஒரு ரூம் பாய் இருக்கான், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொன்னால் அவர் கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சரின்ட்டு இவர் அந்த லாட்ஜ் ஓனர் என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய லெஜர் எடுத்து கொடுக்குறாரு. முன்னெல்லாம் லெஜர் தான் இருந்திருக்கு. அப்போ லெஜரை கொடுக்குறாரு. கொடுத்து உங்கள் பேர் முகவரி எல்லாம் எழுதுங்க அப்படிங்கிறாரு.
உடனே பேர் முகவரி எழுதிட்டு ஃபோன் நம்பர் பேக்கா அப்படின்னு அவர் கன்னடத்தில் கேட்குறாரு. அவரை உடனே ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துட்டு ரைட் அந்த ரூம் அந்த பையன் என்ன செய்கிறான், இவர் அழைச்சிக்கிட்டு மேலே போகிறாரு. மேலே போனோன்னா ரூமை திறந்து பார்க்குறாரு. நம்ம மாதிரி தான் ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரூமை திறந்து பார்ப்போம், அப்புறம் பாத்ரூமை திறந்து பார்ப்போம், எல்லாம் ஓகே அப்படின்ட்டு. ரூமும் சுமாராக தான் இருக்குது, பாத்ரூமும் சுமாராக தான் இருக்குது, இதுதான் பரவாயில்ல. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய மழை பெய்கின்ற இடம்னால எல்லா இடமும் பனி படர்ந்துருக்கு. மேசையை தொட்டு பார்க்குறாரு, அங்கே பனி இருக்குது. அப்புறம் கட்டில் தொட்டு பார்க்குறாரு, பனியாக இருக்குது. சுவரை தொட்டு பார்க்குறாரு, அதுவும் பனியாக இருக்குது. அப்படியே சுட்டு மட்டும் பார்த்துட்டு ஒரு அழகான படம் ஒன்று அந்த சுவரில் மாட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த சுவரில் அதுவும் பனி படர்ந்துருக்கு. அந்த சுவர் அந்த பனிப்படத்தில் அப்படியே லேசாக தொடச்சி பார்க்குறாரு. பார்த்தோன்னா ஒரு ராஜநாகம். அந்த ராஜநாகத்துக்கு பெரிய கண்கள் ரெண்டு இருக்குது. அந்த கண்கள் இவரை விழுங்குற மாதிரியே இருக்குது. அதே போல் சிவந்த நீண்ட நாக்கு, அதுவும் வர கொத்துற மாதிரியே நினைக்குது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு இந்த ராஜநாகத்தை. அப்படியே கொஞ்சம் அசதியில் முதல் நாள் இரவு முழுக்க கண் விழித்து வந்ததுனால அசதியாக இருக்குது, தூங்கிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எழும்பி முகத்தை கழுவிட்டு அதுக்கு பிறகு பல் துளக்குறாரு, முகம் கழுவுறாரு. திரும்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு கீழே இறங்கி வர்றாரு. நீ பசி, ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்போ கீழே அந்த லாட்ஜ் ஓனர்கிட்ட கேட்குறாரு, இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் போன உடனே அங்கே 2-3 பேர் தான் நடமாட்டம் இருக்குது. ஒரு டிவிஎஸ் 50 2-3 இருக்குது. பார்க்குறாரு, உள்ளே போகிறாரு. போனோடனே அந்த வெயிட்டர் பையன் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வழமை போல் இட்லி வடை இருக்கு அப்படின்னு. அப்போ டீ வேணுமா சார் அப்படிங்கிறான். அப்போ டீ, ஆமாம் டீ கொண்டாதா அப்படின்ட்டு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு, நீங்கள் டூரிஸ்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் டூரிஸ்ட் தான் அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, இங்கே டூரிஸ்டெல்லாம் இப்போ அடிக்கடி வர்றதில்லை, எல்லாருமே இன்டர்நெட்டில் பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு அதிகமான மழை இருக்குது, அதனால் அதை கேள்விப்பட்டு யாருமே இங்கே வர்றதில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவர் கேட்குறாரு, நீங்கள் தமிழரா அப்படின்ட்டு. ஆமாம். எந்த ஊர்? நான் நாகர்கோவில். இங்கே ஏன் வந்திருக்கீங்க? சும்மா டூரிஸ்டாக வந்திருக்கேன்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு. அப்புறம் கேட்குறாரு நம்ம கதாநாயகன், அவரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கே நான் ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ராஜநாகம் பற்றி இங்கே நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ திரும்ப அந்த ஜான் சுந்தர் கேட்குறாரு, நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்கலையா? இந்த ஊர் ராஜநாகத்துக்கு மிக பிரபல்யமான ஒரு ஊர், நீங்கள் கேள்விப்பட்டதையா அப்படின்ட்டு. என்ன ஆய்வு பண்ணுறீங்க, என்ன ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு இவர் நம்ம கதாநாயகன் அவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே நாங்கள் ராஜநாகத்தை வளர்த்து அதில் உள்ள விஷத்தை எடுத்து அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். இந்த ஒரு துளி நாகம், இந்த விஷமானது தங்கத்தை விட அதிகமான விலை கூடிய கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் அப்படிங்கிறார். அப்படியே பேச்சுவார்த்தை தொடருது. அப்புறம் 2 பேருமே சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இவர் கீழே பார்க்குறாரு. பார்க்குறாரு, நீ என்ன அவருக்கு தான் எங்கே ஒன்றுமே திட்டம் ஒன்றுமே இல்லையே, இவர் நோக்கம் சாகணும், அதுதான். அதனால் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எந்த எண்ணமே அவர் கிடையாது. அப்போ நேராக பார்க்குறாரு, முன்னாடி ஒரு அழகான காடு இருக்குது. அந்த ஒரு பாதை போயிட்டுருக்குது, நடமாட்டம் இல்லை. அப்போ பார்க்குறாரு, இவர் கொண்டாந்து ரெயின் கோட்டை போட்டுருக்காரு, நல்ல மழை, சரி அந்த பாதை ஒற்றை பாதை வழியாக நடந்தே போயிட்டுருக்கிறாரு. போகிற பொழுது இவருக்கு நோக்கம் ராஜநாகத்தை பற்றி கேள்விப்பட்டார், அந்த ராஜநாகத்தால் கடிப்பட்டு நான் சாகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நோக்கம். அப்போ போகிறாரு, போயிட்டு அந்த இலை சருகுகள் மத்தியெல்லாம் போயிட்டு பார்க்குறாரு, அந்த என்ன ராஜநாகம் இருக்கா, அந்த ராஜநாகம் என்ன கடிக்குமா அப்படிங்கிறாரு. அப்போ கட்பாறை மேலே இருந்து ராஜநாகம் இருக்குமா, அல்லது மரப்பொந்தில் ராஜநாகம் இருக்குமா, இப்படியே எல்லா இடமும் அந்த ராஜநாகத்தை பற்றியே தான் அவருக்கு எண்ணம். ராஜநாகம் என்ன கடிக்கணும், சாகணும், இதே எண்ணத்தை தான் போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டு இருக்க பொழுது
இவருக்கு கட்பாறைன்னா கொஞ்சம் ஒரு அலாதி பிரியம். பார்க்குறாரு, ஒரு அழகான கட்பாறை இருக்குது. அந்த கட்பாறைக்கு மேலே ஏறி படுத்துடுறாரு. நல்லா ரசித்து அப்படியே படுத்துடுறாரு. வழமை போல கனவு வருது. கனவுல அப்படிதான் திரும்பவும் தன்னை இந்த தற்கொலை, சாவு, இதே மாதிரி கனவு தான் வந்துட்டு இருக்கு அவருக்கு. உடனே என்ன செய்றாரு, அப்படியே கண்ணா இருந்து அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின உடனே திரும்ப அதே மாதிரி கனவு வருது. யாரோ வந்து ஒரு கொல்ற மாதிரி, இல்லை தற்கொலை இதே மாதிரி எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கிட்டு அந்த எண்ணம் வந்தோடனே டக்குன்னு முழிச்சு என்ன செய்றாரு, மேலேருந்து அது கல்பாறையிருந்து கீழே குதிக்கிறாரு. குதிச்ச உடனே அவருக்கு தெரியாது, கீழே வந்து ஒரு 4 அடி ஒரு என்ன சொல்றது, ஒரு மரம், ஒரு மரக்கிளை மாதிரி இருக்குது. அதில் வந்து காலை வச்சிடுறாரு. அது காலை வச்சோன்னா உண்மையில அது மரக்கிளை இல்லை, அது ஒரு ராஜநாகம். அது அப்படியே சீறி பாய்ந்து ஒரு 4 அடி உயரத்தில் வந்து ஒரு தொடையில் ஒரு கடி போட்டுருது. கடி போட்டோன்னே ரைட், உதவின்னு கத்தலான்னு நினைக்கிறாரு. ஆனால் கத்தக்கூடாது. நம்ம நோக்கம் வந்து சாகணும், நம்ம இன்னைக்கு சாக போகிறோம் ரைட் அப்படின்னு நினைச்சாரு. பார்க்குறாரு, உடம்புல அப்படியே கையெல்லாம் அப்படியே நீளம் பூத்துக்கிட்டே வருது. உதட்டை தொட்டு பார்க்குறாரு, உதடு வந்து வீங்கிடுது. சரியா, கண் அப்படியே அயர்ந்து போகுது. அப்படியே இருக்கிறாரு. அப்படியே ஒரு மயக்க நிலை வருது. அப்படியே அந்த கட்பாறை மேல அப்படியே சாயிறாரு. சாயிற போது தெரியுது, கொஞ்சம் மக்கள் சத்தம் போடுறாங்க. ஒரு சிலர் வந்து ஓடுறாங்க வர்றாங்க. ஒரு ஜீப்பும் வருது. அதோடு மயங்கி விழுந்துடுறாரு. இது கதையின் முதல் பாகம். அடுத்த பாகம் வந்து 8 வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஆரம்பிக்குது. அதாவது முதல் பாகத்துக்கும் 2வது பாகத்துக்கும் இடையில 8 வருடம் ஓடிடுது. இந்த ஜான் சுந்தர் அப்படிங்கிறது ஆய்வு விஞ்ஞானியும் இவரும் ரெஸ்டாரண்ட்ல ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க. அப்ப வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். அப்ப ஜான் சுந்தர் சொல்றாரு, நான் இங்க விஷத்தை ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியா அப்படின்னு அதை பற்றி கேட்டு நாங்கள் விஷத்தை ஏற்றுமதிப்படுத்துறோம் அப்படிங்கிறாரு. அப்ப இவர் கதாநாயகனுக்கு அவர்கிட்ட கேட்கிறாரு, விஷத்துல இருந்து எப்படி மருந்து அப்படிங்கிறாரு. அப்ப விஷத்துல மருந்து அப்படின்னு கேள்வி போட்டோன்னே நான் முதல்ல சொன்னேன், ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வசனம் இதுதான். அப்ப அந்த ஜான் சுந்தர் சொல்றாரு, எல்லா விஷமும் மருந்து, எல்லா மருந்தும் விஷம், எல்லா விஷமும் மருந்து, எல்லா மருந்தும் விஷம் அப்படிங்கிற ஒரு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றார், தங்கத்தை விட அதிகமான விலை அப்படி இப்படிலாம் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்ப சொன்ன மாதிரி 8 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அது பிறகு திரும்ப வர்றாரு. இந்த 8 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா வர முடியல. ஏன்டா வேலைப்படு. இப்ப வந்து நம்ம கதாநாயகனுக்கு வந்து கனவு வர்றதில்லை, சாகிற எண்ணம் வர்றதில்லை. முன்ன வந்து ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப தொல்லை உச்சத்துக்கு போயிட்டாரு. கார் இருக்கு, பங்களா இருக்குது, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, நிறைய சொத்து இருக்கு. ஆனா ஒவ்வொரு வருஷமும் இங்க வரணும் முயற்சி பண்ணாரு. ஆனா வர முடியலை. ஏன்னு கேட்டா வேலைப்பளு. சரியா, இப்ப அதே வந்து ஆகம்பைக்கு திரும்ப வந்துட்டாரு. முதல் தடவை வந்து ஒரு பஸ்ல வந்தாரு, இந்த முறை கார்ல வந்திருக்காரு. வந்து இறங்கிட்டாரு. இறங்கிட்டு அந்த லாட்ஜை போயிட்டு பார்க்குறாரு. அந்த ஆகம்பியே ரொம்ப மாறி இருக்கு. அந்த லாட்ஜை போயிட்டு பார்க்குறாரு. அந்த லாட்ஜ் இருந்த இடம் அங்கே இல்லை. இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய கட்டடம் வந்துருச்சு, பெரிய ஒரு லாட்ஜ் வந்துருச்சு. அதே போல் ரெஸ்டாரண்ட்டும் அப்படித்தான். முன்ன அந்த சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் இப்போ வந்து நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு. அப்போ அதே லாட்ஜில் போய் தங்குறாரு, அதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாரு. இப்போ போய் அந்த ஜான் சுந்தர் அப்படிங்கிறவர் போய் பார்க்குறாரு. அப்போ ஜான் சுந்தரை பார்த்த உடனே அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஜான் சுந்தர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த விஷம் கடித்த அந்த ராஜநாகம் கடித்த உடனே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளவு விஷம் தேவைப்பட்டதோ அந்த அளவுக்கு விஷத்தை அந்த ராஜநாகம் உங்களுக்கு கொடுத்தனால
நீங்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டீங்க. உங்களுக்குள்ள அத்தனை நோயும் தீர்ந்து விட்டது. ஒருவேளை அந்த கொடுத்த விஷத்தை விட ஒரு சொட்டு அதிகமாக கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அந்த ராஜநாகம் உங்களுக்கு தேவையான விஷத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, இந்த ராஜநாகம் ராஜநாக விஷம் தங்கத்தை விட அதிகமான விலைக்கூடியது. இப்போ தங்கத்தில் 4 வகை தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவது இந்த ஆடகம். தங்கத்தில் முதல் ரகம் ஆடகம். இந்த ஆடகம் தான் இந்த கதையின் பேரும். தங்கத்தில் 4 வகை இருக்குன்னு சொல்கிறாரு. ஒன்று ஆடகம், மற்றது கிளிச்சரை, மற்றது சாம்பூனதம், மற்றது சாதரூபம். அந்த 4 வகையான தங்கத்தில் அந்த ஆடகம் தான் மிக உயர்ந்த ரகம். அந்த உயர்ந்த ரகத்தை விட இந்த தங்கம் இந்த விஷம் அவ்வளவு விலை மதிப்பட்டது, அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறாரு. சரியா? இப்போ இவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கதாநாயகன் ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு, நான் அந்த விஷத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தங்கத்தை அந்த விஷத்தை பிப்பட் அப்படிங்கிற ஒரு சோதனை குழாயில் சேகரிப்பாங்களாம். அப்போ அந்த ஜான் சுந்தர் அந்த விஷத்தை கொண்டாந்து காட்டுறாரு. அந்த பிப்பட் அப்படிங்கிற இதில் கொண்டாந்து காட்டுறாரு. அப்போ கதாநாயகன் என்ன செய்கிறார், அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நல்ல தங்க நிறமாக இருக்குது. பார்த்துட்டு நான் அந்த எழுத்தாளர் சொன்ன அதே வார்த்தைகளை படிக்கிறேன். அப்போ உங்களுக்கும் நல்லா கேட்க ஆசையாக இருக்கும். அப்போ அவன் கண்களை மூடிடுறான். மூடிட்டு அந்த ராஜநாகத்தின் விஷம் பொன்னிறமாய் மாறி ஒரு உருகி வழியும் பொன் ஓடை தன் உடல் முழுவதும் பரவுவதாக எண்ணி அந்த கதாநாயகன் அப்படியே கண்ணை மூடுறாரு. அவர் கண்ணில் இருந்து ஒரு கண்ணீர் துளி வெளியே வருது. இதோட கதை முடியுது. அது எனக்கு நான் வாசிச்சது இல்லை, புக்கு படிச்சதோட சரி, வெளில வாசிச்சது இல்லை. அந்த அமைப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல அதை கொண்டு போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கேட்குற மாதிரி இருந்தது. ரெண்டாவது இது என்னோட ஓன் பர்சனல் இஷ்யூன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு டீப்பான புக்கு படிக்கிறப்போ அதில் நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு நான் இந்த நெகட்டிவ் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் இறுக்கமாயிடுவேன். அதுலேருந்து உங்களுக்கு அந்த இது இருக்கா, இஷ்யூ இருக்கா? ஒன்று. இன்னொன்று, அது இல்லாமல் அது ஒரு புக்கை எப்படி படிக்கிறீங்க? அதாவது நான் உண்மையிலே சொல்ல போனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான விமர்சகன் எனக்கே தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுஜாதாடா இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அந்த கதை எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஆனால் ஒரு விமர்சகன் நான். சரியா? இந்த கதையை நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரியா? மற்றது நீங்கள் கேட்குற மாதிரி நானும் இந்த மாதிரி தான். ரொம்ப இமோஷனலாக இருந்தால் ரொம்ப எனக்கு நம்ம பிடிக்கும். அதே நான் உள்ளே போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு பண்பு தான். தற்கொலை ரிலேட்டடாகவே இருக்குது. நமக்கு இந்த கதையை எடுக்கணுமா வேண்டாமான்லாம் தோணும். ஆனால் சூப்பராக சொல்லி அதை நம்ம சொல்லணும், கண்டிப்பாக எடுத்துரு. ஆனால் இதில் சொன்ன மாரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. நீங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோடனே அந்த பாம்பு கண்ணு அவனை முழுங்குறது மாரி, நாக்கு கொத்துறது மாரி. அப்படிங்கும்போது இப்போ அரண்டவனுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் பெயின்னு வரணும். அந்தமாரி தான் இவன் ஆல்ரெடி தற்கொலை பண்ணணும்னு சொல்லி போயிருக்கிறான். அப்போ அவன் எதெல்லாம் பார்க்குறானோ அந்த நினப்பாவே வந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாரி தான் அதில் நோட் பண்ணியிருக்க மாரி தோணுது. ஜெயமோகன் அந்த தற்கொலை முயற்சிக்கு அப்புறம் அவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு நாள் போனாராம் சார். அன்னைக்கு காலையில் அது விடியும் போது அந்த நாள் அவ்வளோ அழகாக ஒரு நாள் விடிகிறது அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அன்னிலேருந்து அவரோட பார்வை மாறுது. தற்கொலை பண்ணுறதுக்கு இவ்வளோ தைரியம் வேணும்னா அப்போ வாழ்ந்துடலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சதான் ஆரம்ப புத்தகம்னு நினைக்கிறேன். அதுக்கு சரி ஞாபகம் இல்லை. அதில் அவருடைய இது மாறிச்சு.
மாறிச்சு. 40 நாள்ல அறம் புத்தகம் எழுதினாரு அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. அது மாதிரி உங்க கையில இருந்து பாருங்களேன், அது ஒரு துளி விஷம் அவருக்கு மருந்தாகி அப்படி அவரோட வாழ்க்கையே திருப்பி போடுது அப்படின்றது நல்லா இருந்துச்சு. அது முதல்லயே வந்து ஒரு வித்தியாசமான கதை கிளம்புறோடனே நாங்களாம் சீட்டு முடிக்க வந்துட்டோம். தற்கொலை பண்றதுக்கு அழகான ஊருக்கு போறாப்லையா. நாங்க நினைச்சோம் நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு காதலியோட அவர் பின்பு சுற்றுலா போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். புன்னகை மன்னன் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ரேகாவும் கமலும் வர மாதிரி. அது சோகமா முடியாம அது எப்படி மாறிச்சு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நல்லா இருக்கு. விமர்சிக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா அந்த ஒரு கதையை எப்படி நிறுத்தி நிதானமாக சொல்லணும், அவசரப்படாமல் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா நம்ம சொல்லும் போது பாருங்க, இப்போ பேசும்போது எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இன்னொன்று ஆனால் இந்த கதையிலேருந்து நான் என்ன, நீங்கள் அந்த அதில் நிறைய கம்பேரிசன் தங்கத்திலே 4 வகை, அதை விட இந்த விஷம், ஒவ்வொருத்தரோட மனுஷனோட லைஃபுமே இது எல்லாத்தையும் விட வேல்யூங்கிறது தான் அவர் சொல்ல வராரோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. டக்குன்னு இப்படி முடிச்சுக்க தற்கொலைங்கிறது இவ்வளோ ஒரு செகண்டில் முடிக்கிற வாழ்க்கை தான். பட் ஆனால் நம்ம இருந்து எவ்வளோ சாதிக்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை தான் அவர் வந்து இந்த கதையில் வந்து தங்கத்தோட கம்பேரிசன், அந்த விலையோட விஷத்தோட கம்பேரிசனை கொண்டு வராரோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. இன்றைய நிகழ்வில் நாம் ஆறு சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நம்ம சார் சொன்ன அதில் நம்ம கற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்ல எப்பவுமே ஹோட்டலுக்கு போனால் நம்ம செய்கிறது என்னதுன்னா ரூமை திறந்து பார்ப்போம், பாத்ரூம் திறந்து பார்ப்போம். அந்த விஷயம் வரைக்கும் சார் அதை சொல்லும்போது கண் முன்னாடி நம்மளும் எங்கேயாவது புதுசாக ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஹோட்டல் நல்லா இருக்கா, ஏதாவது குறை இருக்கா பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம சொல்லி ரூமை மாற்றணுன்ற எண்ணத்தோட நம்ம பார்ப்போம். அந்த சார் அதை அழகாக சொன்னார். நிறுத்தி நிதானமாக அந்த கதையை புரிகிற மாதிரி சொல்லி அதில் நம்மளை ரொம்ப மூவி பார்க்குற மாதிரி இருந்தது சார், ஒரு சினிமாவை பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையிலே அவர் நண்பர் கேட்ட மாதிரி இந்த கதைகள் வந்து படித்தா பாதிப்பு இருக்குமானா, ஒரு நல்ல இலக்கியம் உங்களை கண்டிப்பாக பாதிக்கும். அந்த பாதிப்பு ஒரு 2-3 நாளைக்காவது இருக்கும். பாதித்தால்தான் அதில் ஒரு பலனே இருக்கும். அந்த பாதிப்பு சம்டைம்ஸ் நெகட்டிவான பாதிப்பாக இருக்கும், சம்டைம் பாசிட்டிவான பாதிப்பாக இருக்கும். பெரும்பாலும் சந்தோஷங்கள் படித்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இலக்கியங்கள் இருக்குது. அதில் வந்து எதிர்மறையான பாதிப்புகள் தான் உங்களை, இன்னொருத்தர் செய்த தப்பை வந்து நம்ம செய்யக்கூடாது, இன்னொருத்தர் இதை செஞ்சுருக்காங்க அது தவறு அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்கு பாதிப்பு தான் அதிகமாகும். கண்டிப்பாக இந்த கதையை படிக்கும் போதெல்லாம் சார் சொல்லும் போதெல்லாம் ஒருத்தர் சாக போகிறான், பாம்பு கடிக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அது மருந்தாகி ஒருத்தர் வந்து குணமாகி வர்றாரு அப்படின்றதெல்லாம் ஒரு புது அனுபவம் எங்களுக்கு. சாரோட கதை சொல்கிற ஸ்டைல் வந்து இன்னைக்கு ஒரு நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்க ஸ்டைல்லேருந்து அவரோடது முற்றிலும் மாறுபட்டு தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார், இன்னைக்கு நீங்கள் எங்களை வந்து இதை மதித்து வாசகர் வட்டத்தை நீங்கள் உங்கள் நேரத்தை சுருக்குனதுக்கு. முக்கியமான ஹால் வந்து அக்கா தான். அக்கா, உங்களோட கருத்து என்ன, சார் எப்படி எடுத்தாங்க? எப்பவுமே வந்து சொல்லிட்டாங்களா? சாரோட முழு முயற்சி எதில் இருக்குன்னா அக்காவோட மனதை கவர்றதுல தான் இருக்கும். தன்னோட கவிதையே அக்காவுக்கு வந்து காதல் கடிதமாக எழுதி தான் தனக்கான கவிதை இதுவே அவர் உருவாக்கிக்கணும். ஸோ அக்கா, நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருந்தது? வீட்டில் அவரோட தனியாக சொல்றதுக்கு எனக்கு நல்லா இருக்கு. சீரியஸ்லி என்ன அவங்க நல்லாவே கவிதை எப்பவும் போலதான். இதுல புதுசா எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அவர் என்ன செஞ்சாலும் இந்த மாதிரிதான் சொல்லி கேட்டு நான் இத்தனை வருஷமும் வந்திருக்கேன். அப்ப விழுந்தால்தான் இன்னுமே எந்திரிக்கலாம். ஸோ அப்பப்ப எனக்கும் நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதி தருவாரு. ஸோ நானும் அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன் இங்க. கண்டிப்பா. அதுல இன்னைக்கு நான் எப்படி பேசுனேன்னு கேட்கறாங்க. அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேனே, எப்பவும் போல நீங்க இவ்வளவு வருஷம் இதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா இருந்தது. எப்பவும் போலதான், புதுசா எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் நான் திருப்பி சொன்னாலும் சொல்லுவேன். எப்பவுமே அவரு சொல்றத இன்னைக்கு செஞ்சிருக்காரு.